மன்னார் தீவில் மட்டும்தான் காற்று இருக்கா? இலங்கையில் கண்டியிலையோ அல்ல கொழும்புலையோ காற்று இல்லையா? காற்றலை அமைக்கிற மன்னார் தீவில் மட்டும்தானா? ஏன் ஜனாதிபதி வீட்டில் காற்று வராதா? இல்லை பிரதமர் வீட்டை காற்று வராதா? அமைச்சர்கள் வீட்டை காற்று வராதா? காற்றடி அங்கே அமைக்க சொல்லுங்க. அங்கே அமைச்சா சக்ஸஸ் ஆனால் எங்கே அமைக்க சொல்லுங்க. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். இந்த மன்னார் தீவை பல வழிகளில் அழிப்பதற்காக பல முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ஆனாலும் எங்களுடைய உயிர் உள்ளவரை இந்த மன்னார் தீவை நாங்கள் விடமாட்டோம். மண்ணகழ்வு காற்றலை என்று எங்கள் மன்னார் தீவை இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் காலங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். இலங்கையிலே மன்னாரிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது முந்தைய இருந்த மீன்பாடுகள் எங்கள் மீன் வளங்கள் இல்லை. இந்த மீன் வளத்தை இந்த சூறையாடுவதற்காக இந்த மன்னார் தீவிலே காற்றலையை கொண்டு போட்டு மண் அகழ்வை போட்டு எங்களை நாசப்படுத்துகின்றார்கள். நாங்கள் பாதிக்கப்பட்டோம், வன் செயல்களால் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் அழிவில் விளிம்பில் இருந்தோம். எங்களை தூக்குவதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கு அழிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து வந்து இம்மாட் மண்களையும் எங்களை எடுத்துக்கொண்டு இவர் காற்றலைகளையும் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய உயிர் உள்ளவரை எங்கள் சந்ததிக்கு நாங்கள் இதை விட்டு செல்வதற்காக இவ்வீதியில் இறங்கி போராட்டத்தை ஈடுபட்டுக்கொண்டோம். மன்னார் தீவில் நாங்கள் உண்மையாக போராடி கொண்டிருந்தோம். 48 நாள்களாக மன்னார் தீவில் போராடி கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு எதுவித பதிலும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய பேருந்துகள் மூலமாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செயலை நோக்கி இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு இந்த நீதி கிடைக்கணும். நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும். நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வாழ்வை இழந்தவர்கள், எங்களுடைய தொழில்துறைகளை இழந்தவர்கள் தற்போது இந்திய ரோலர் கூட எங்களை இலங்கைக்கு வந்து எங்களை வளங்களை அள்ளி கொண்டு போகின்றது. ஆகவே நாங்கள் இந்நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டுள்ளோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த மன்னார் மக்கள் சார்பில் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்னார் தீவில் மட்டும்தான் காற்று இருக்கா? இலங்கையில் கண்டியிலையோ அல்ல கொழும்புலையோ காற்று இல்லையா? காற்றலை அமைக்கிற மன்னார் தீவில் மட்டும்தானா? ஏன் ஜனாதிபதி வீட்டில் காற்று வராதா? இல்லை பிரதமர் வீட்டை காற்று வராதா? அமைச்சர்கள் வீட்டை காற்று வராதா? காற்றடி அங்கே அமைக்க சொல்லுங்க. அங்கே அமைச்சா சக்ஸஸ் ஆனால் எங்கே அமைக்க சொல்லுங்க. எங்களுடைய மீனவ மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள். கடல்ல மீன்பாடு இல்லை. மழை பெஞ்சதால ஒவ்வொரு முறை அந்த வெள்ளம் வந்து இந்த வெள்ளம் மாறதால வீடுகளில் வாழ இயலாம பள்ளிக்கூடங்களில் தஞ்சமடைகின்றோம். இதால பிள்ளைகளோட படிப்பு பாதிக்கப்படுகின்றது. இந்த மீனவர்கள் கடல்ல மீனே இல்லை. எனவே இந்த தயவு செய்து இந்த காற்றாலை உடனடியாக நிப்பாட்டி தருமாறு உங்களை பெருமையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த காற்றாலை உடனடியாக நிப்பாட்டுங்க. மண் அகல வேண்டாம். எங்களை தீவை காப்பாற்று. எங்களை தீவு வர அப்படி தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்கு. அதால நாங்கள் கொஞ்ச காலத்தில் எங்களை மன்னார் தீவு அழிஞ்சு போகும். அதால இந்த வேளையிலே பெருமனதாக எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தயவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு விடிவு தருமாறு இந்த உங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் இந்த ஜனாதிபதி ஐயா அனுராக் குமாரதுங்க மூலம் இந்த உதவியை செய்து தரும்படியாக உங்களை மன்னார் மக்களாகி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். கடல் தொழில் தான் நாங்கள் செய்கிறது. இதால் இந்த காற்றாலையால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களோட வாழ்க்கை செலவால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களோட பிள்ளைகளோட படிப்புகளால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு இதான நிரந்தரமான தொழில்கள் இல்லை. கடல் தொழிலை விட்டால் எங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே எங்களுக்கு இல்லை. இதால் எங்களுக்கு இந்த காற்றாலை வேண்டாம். எங்களுக்கு இந்த காற்றாலை எடுத்தாகணும். அப்பா எங்களோட அன்றாட வாழ்க்கை செலவுக்கு எங்களுக்கு இதாகும். இதால் நாங்கள் எத்தனையோ மக்கள் வீட்டு வழியை பசி பட்டினோட நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்பயுமே இதுக்கு ஒரு முடிவை எங்களுக்கு ஜனாதிபதி எடுத்து தர வேணும். மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மீனவ சமூகம் கடந்த 48 நாட்களாக அடைத்த போராட்டத்தினுடைய ஒரு முயற்சியாக இங்கே கொழும்புக்கு வந்திருக்கிறார் ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பதாக 3 விடயங்களை முக்கியமாக சொல்கின்றார்கள். ஒன்று, காற்றாடியினாலே வருகின்ற அழிவு. 2வது, மணல் அகழ்வினாலே வருகின்ற பிரச்சனை. 3வது, இந்தியன் டாலர்களால் வருகின்ற பிரச்சனை. எனவே கடந்த 30 வருடங்கள் யுத்தத்தின் போது தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து இருக்கின்ற இந்த மக்கள் மீண்டுமாக பல தேசிய கம்பெனிகளினாலும் பல மக்களாலும் சர்வதேசத்தாலும் மீண்டுமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை மக்களினாலே தெரிவு செய்யப்பட்ட மக்கள் ஜனநாயக தலைவருக்கு சொல்வதற்காக தைரியமாக இந்த கொழும்பு நகரத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். சிறப்பாக அவருடைய இந்த 3 கோரிக்கைகள், மணல் அகழ்வு, காற்றாடி, அதே நேரத்தில் இந்திய டாலர், இந்த 10 வருகின்ற அழிவினாலே அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு தரும்படியாக, அந்த வாழ்வாதாரத்தை தரும்படியாகத்தான் இந்த இடத்திலே வேண்டி நிற்கிறார்கள். நாங்களும் அவர்களுக்கான முழுமையான ஆதரவை அளிக்கிறோம். நன்றி. தொடர்ச்சியாக மன்னார் தீவில்
மண் அகழ்வும் காற்றாலையும் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வந்தது. இடையில் நிறுத்தப்பட்டு மன்னார் தீவில் தொடர்ச்சியாக நிறைய போராட்டங்கள் நடத்தினோம். இந்த மண் அகழ்வு செய்வதனால இந்த 2 கடலுக்கும் மத்தியில் தான் இந்த மன்னார் தீவு அடங்கி இருக்கு. இந்த மண்ணை அள்ளும் போது அந்த 2 பக்கத்து தண்ணிகள் அந்த பள்ளத்துக்குள்ள வந்து விழுந்துடும். அப்போ நாங்கள் குடியிருக்க முடியாது, வீடுகளும் கட்ட முடியாது, அந்த பகுதி உறுதியானதாக இருக்காது. அந்த 2வது காற்றால போடுவதற்கு அதிகமான பனைமரங்கள் வெட்ட வேண்டி வரும். இந்த வெட்ட வேண்டி வருவதனால இந்த பனைமரம் தண்ணீரை காலத்துக்கு உறிஞ்சி வச்சு நிலத்துக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. அந்த பனைமரங்கள் வெட்டப்படுவதனால அந்த இடம் வறட்சியாக போகுது. காற்றால சுற்றுவதனால 2 கடலுக்கும் பக்கத்தில் இருக்கிற மீன் குஞ்சுகள் பெருகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் எதிர்காலத்தில் எங்களோட பிள்ளைகளும் மீனவ சமூகமும் பாதிக்கப்படும், வாழ முடியாது. அதனால தான் நாங்கள் எங்களோட புலம்பெகளை ஜனாதிபதி ஐயாவுக்கு முன்னிலையில் நின்று எங்களோட போராட்டத்தை நடத்தி எங்களோட உண்மையான நிலைமையை எடுத்து சொல்ல இந்த இடத்துல வந்திருக்கிறோம். பதில் கிடைக்கும் என்றும் தொடர்ந்து நாங்கள் மீனவ சமூகம் வாழ்கிறதுக்கு ஜனாதிபதி ஐயா உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இந்த இடத்துல நிற்கிறோம். காற்றாலை மின்சாரம் தொடர்பாக நடைபெறுகின்ற இந்த திட்டங்களை நிறுத்துமாறும், அதனால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு, முக்கியமாக வெள்ள பாதிப்பு ஏற்படுகின்றது. இதனை விட மக்கள் மிகவும் வறுமைக்கு உட்பட்டு வருகின்றார்கள். இடப்பெயர்கள் ஏற்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர் முதல் முதியவர் முதல் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இதனால் இந்த காற்றாலை கனியமண் அகழ்வு திட்டத்தினை முற்றாக நிறுத்த வேண்டும். மன்னார் மக்கள் பூரணமான சுதந்திரத்துடனும் நிம்மதியுடனும் சந்தோஷமுடனும் வாழ வேண்டும். இதற்கு இந்த திட்டங்களை நிறுத்தினால்தான் மக்கள் சுதந்திரமாக வாழ முடியும். இன்று இந்த கொழும்பில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமானது மன்னார் மாவட்டத்திலே காணப்படுகின்ற முக்கிய பிரச்சனைகளான கனியமண் அகழ்வு மற்றும் காற்றாலைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக, அதாவது மக்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 2 அபிவிருத்தி எனப்படுகின்ற இந்த அழிவுகள் எங்களுடைய மன்னார் மாவட்டத்துடைய மக்களை மிகவும் பெரிதும் ஒரு வாழ்வாதாரத்தையும் சரி வாழ்வியலையும் சரி மிகவும் ஒரு மோசமான நிலையிலேயே நகர்த்தி கொண்டு செல்கின்றது. இந்த அபிவிருத்தி திட்டமானது மீண்டும் மீண்டும் தொடருமானால் மன்னார் மாவட்டத்திலே காணப்படுகின்ற மக்கள் இன்னொரு மாவட்டத்துக்கோ சரி இலங்கையில் வேறொரு மாவட்டங்களில் வாழக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தை நாங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்ற நிலை காணப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மன்னார் மாவட்டத்திலே பல அழிவுகளை நாங்கள் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த 2 அபிவிருத்தி திட்டங்களும், அதாவது அரசாங்கம் சொல்லுகின்ற அபிவிருத்தி திட்டங்களாகிய அழிவு திட்டங்களாலே இந்த நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு ஒரு நிலையான தீர்வு ஒன்று கிடைக்கும் வரை எங்களுடைய மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே போகும் என நாங்கள் இந்த போராட்டம் மூலம் தேர்த்து நிற்கின்றோம்.